ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு ஆவி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 26-20-21. இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். அடுத்து வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். நல்லா கவனித்துக் கொடுங்க. அடுத்து இந்த பூமிக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி வாக்குவாதத்தின் ஆவி. என்ன ஆவி? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட், பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது, பெண்களுக்குள்ளும் இருக்கிறது, புருஷனுக்குள்ள இருக்கிறது, மனைவிக்குள்ள இருக்குது, பெற்றோர்களுக்குள்ள இருக்குது, பிள்ளைகளுக்குள்ள இருக்குது, எல்லாருக்குள்ளையும் எதையுமே விட்டு கொடுக்கிற சமயம் எதன்கிட்டே இருப்பாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாக்குவாதம் பண்ணிட்டு ஒரு சண்டைக்கு முடிவு அப்படின்னா என்ன செய்யணும்? அமைதியாக. ஆனால் அமைதியாக மாட்டாங்க. மறுபடியும் வார்த்தைகளை பேசுகிறேன். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறா, தன்னுடைய நீதி என்ன செய்யணும்? இது நீதிமன்றம் கிடையாது. வாழ்க்கை என்பது நீதிமன்றம் கிடையாது. அது எங்க போய் தான் வாதிடணும்? நீதிமன்றத்துல தான் அவங்க வைப்பதற்கு எதிர்வாதம் சரியா வச்சு தான் நீதி என்னுடைய கிளைண்ட் என்னுடைய இதுல இருக்கிறவங்க வந்து என்ன செய்யல, குற்றம் செய்யலன்னு சொல்லி அந்த நீதிபதி கிட்ட யார் முறையிட வேண்டியது இருக்குது? வக்கீல். அவனுக்காக வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்க? வாதாடுவாங்க. இதே போல வீடுகள்ல சிலர் எழுதிட்டே இருப்பாங்க. மறுபடியும் வார்த்தைக்கு வார்த்தை பேசுவாங்க. இந்த வாக்குவாதம் தான் பிரச்சனை. நல்லா கவனிங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து துறவு தோன்றான். அதுவும் யாருடைய தோன்றின துறவுன்னா அவங்க தகப்பன் காலத்துல, ஆபிரகாம் காலத்துல தோண்டப்பட்ட துறவு. கோராவூர் ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்க? யாருடைய துறவு? எங்க ஊர் தண்ணி, எங்க ஊர் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. எல்லைக்குள்ளதான் இருக்குது. ஆனா யார் இருந்தது அந்த நாட்கள்ல? ஆபிரகாம் அங்கே இருந்து அந்த துறவுகளை தோண்டினான். அப்படிதான் வசனம் சொல்லுது. தூண்டு போன தன் தகப்பனுடைய துறவுகளை எல்லாம் என்ன செய்தான்? தோண்டி எடுத்தான். அப்ப தோண்டி எடுத்த போது அது வரைக்கும் மூடிதான் கிடக்குது. ஒருத்தர் இல்லை. இங்க ஒரு கிணறு இருக்குன்னு வைங்களேன். அந்த கிணறு மூடியே கிடக்கு, பால் அடைஞ்சு கிடக்குது. அந்த பாலடைஞ்சு கிணற போய் நம்ம தோண்டி எடுத்து தண்ணி நல்ல தண்ணி வந்துட்டுனா அதுக்கு ஒரு கூட்டமே ஒரு சண்டை போடுது. அது எங்க ஊர்றா, எங்க வருடா அப்படின்னு சொல்லி தெருல குண்டு குழிமா கிடக்கும். எப்பவும் பேச மாட்டாங்க. அது நல்லா இசட் பண்ணிட்டு, அது அரசாங்கம் செய்தாலும் சரி, யாரோ ஒரு தனி மனுஷனோ சரி செலவழிச்சு நம்ம தெரு இல்லையா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்து எல்லாத்தையும் கல்லாம் போட்டு ரோடு போட்டு நல்லா பண்ணி விட்டான்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன குப்பை வந்துச்சுன்னா ஏன் விட்டு முன்னாடி வாங்கிட்டு குப்பை விடும். நேற்று வரைக்கும் என்ன கிடந்துச்சு? சாக்கடையே தண்ணி கிடந்துச்சு. அது அவனுக்கு பிரச்சனையா இருக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன வந்துருச்சு? ஏழை வந்து விழுந்துருச்சு. நீ கூப்பிட்ட குப்பை என் வீட்டு நேரம் வந்துருச்சு. உன் வீட்டில் வந்து நடக்குதே இல்லை. நேற்று வரைக்கும் என்ன கிடந்தது? ஊர்ல மட்டும் குப்பையெல்லாம் அங்கே தான் கிடந்துச்சு. அது அவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒதுக்கி இப்படிதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. வாக்குவாதம். சின்ன சின்ன காரியத்துக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? வாக்குவாதம் பண்ணி. இது ஒரு ஆவி. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்குது? கிரியை செய்து கொண்டே இருக்குது. வாக்குவாதத்தின் ஆவி. வேலை பார்க்குற ஸ்தலத்துல வாக்குவாதம், படிக்கிற இடத்துல வாக்குவாதம், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? அந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு வரணும். வேதம் சொல்லி நீ யார் இடத்துல என்ன பண்ணாதுன்னு தான் சொல்றாரு. வாக்குவாதம் பண்ணாதீர்கள் தான் வசனம் சொல்லு. நீங்க போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. விட்டு கொடுத்துருங்க. ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அடி கேட்டா அவனுக்கு எத்தனை கொடுத்துருவாரு? 2 அடி கொடுத்துருக்கிறார். வஸ்திரத்தை ஒருத்தர் எடுக்கணும். அங்கே வஸ்திரத்தை எடுக்கணும்னா நீ எதையே கல்வி கொடுத்துரு. அங்கேயே எடுத்து கொடுத்துட்டு போப்பா, மொத்தத்தையும் நீ வச்சுக்கோ தங்கம், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி தொந்தரவு இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டு வச்சுக்கிறேன். அவங்ககிட்ட போய் ஏன் உள்ளது இல்லை, எனக்குள்ளது தானே, நான் தான் உள்ளது, எத்தனை வருஷம் நாங்கள் மனுச்சுக்கேன், நான் எவ்வளவு நாள் என் கையில் இதெல்லாம் நீ பேசாது. இவ்வளவு நாள் நீ வச்சிருந்தா என்ன செஞ்சுட்டு போயிரு, கொடுத்துட்டு போயிரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு இவங்களுக்குள்ளே அந்த வாக்குவாதம் இருந்துச்சு. சீசர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா அங்க சொல்லப்படி நம்மளில் யார் தெரியும். ஏன் 12 பேரை ஆண்டு கூப்பிட்டு விட்டாரு. இந்த 12 பேர்ல எவன் பெரிய ஆளு? இருக்கல எவன் சீனியர்? இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆகவே இங்க இருக்கிற நாங்கெல்லாம் எவ்வளவு வருஷம் இருந்தாச்சு, நாங்க எவ்வளவு நாளா இருக்கோம்,
எங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதனால ஒருத்தருக்கு வந்து முந்தி வந்திருக்கலாம், பிந்தி வந்திருக்கலாம். சில பார்த்தீங்கன்னா முந்தி வந்தவனோட பிந்தி வந்தவன் திறமை உள்ளவனா இருப்பான். அவனுக்கு எல்லா காரியமும் இருக்கும், எதையும் செய்யக்கூடிய பக்குவம் உள்ளவனா இருப்பான். அப்ப யாரை தூக்கி முன்னாடி விடுவாங்க? அப்ப நாங்களே எத்தனை வருஷத்துக்கு செய்யலையோ அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நீ செய்யாம தானே உனக்கு போய் இன்னொருத்தர் என்ன இருக்குது எடுத்து நீ செஞ்சிருந்தா இன்னொரு ஆளை போஸ்டிங்கே போட்டுக்க மாட்டாங்கல்ல, அது உணர மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள் அதை நடந்து கொண்டே இருக்கு. வாக்குவாதங்கள். ஒரு சின்ன காரியனால பிரச்சனை. யார் பெருசு எங்களுக்கு பத்தி அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் ஸ்கூல்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கிட்டீங்களேன், கல்லூரியில் எப்படி வருதுன்னு தெரியல, அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஸ்கூல்ல பாருங்க, ஒரு பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருக்குது, ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு பெரிய ஒரு பரீட்சையில் இன்னொரு பையன் ஃபர்ஸ்ட் வாங்கினா இவங்களால நினைச்ச முடியாது. அது யாருக்கு மட்டும்தான் சொந்தம். இவன் சும்மா இருந்தாலும் யார் வந்து சேர்ந்துருவான்? அவங்க அம்மா அப்பா. அன்னைக்கு சாயந்தரம் சொல்ல மறுநாள் காலையில இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரதுலேயே யாருக்கும் சேர்ந்துருவாங்க. என் பிள்ளை எப்படி நீங்க செகண்ட் ரேங்க் போட்டீங்க? என் பிள்ளை தான் இன்னொருத்த படிச்சிடக்கூடாதா? இன்னொருத்த மார்க் வாங்கிடக்கூடாதா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது நிறைய. அந்த வாக்குவாதங்கள் வேதம் சொல்லு, நமக்கு அந்த வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வேதம் தெளிவா சொல்லுது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் என்னன்னா, நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் என்ன நடக்குது? 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல வாசித்து பாருங்க. 2 பேருக்கும் என்ன நடக்குது? வாக்குவாதம், பிரச்சனை நடக்குது. ஏன் மந்தை ஓ மந்தைன்னு சொல்லி, இங்க நான் தான் மேய்ப்பேன், நான் அங்கதான் மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஆடு மேய்க்கிறவர்களுக்குள்ள மந்தை மேய்ப்புக்குள்ள சண்டை நடக்குது. அப்போ அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கிற 13:8 ஆபிரகாம் எவ்வளவு முதிர்ச்சியா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க? ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மேய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். சகோதரர்களே சொல்லுவோம். எப்ப அந்த உணர்வு வருதோ அப்ப வாக்குவாதம் நின்றும். உனக்கும் எனக்கும் உண்மைப்பருக்கும் என்மைப்பருக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நம்ம யாரு? சகோதரர். எவ்வளவு மெச்சூரிட்டி பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். சும்மா ஒண்ணு சொல்லு, உங்களுதானே உங்களுதானே சொல்லி பேசிதான் பிரச்சனையாக்குறோம். அதை விட்டுட்டோம்னா வீட்டுல என்னைக்காவது யோசனை, எப்பா நீ நான் சண்டை விட, நீ என் பொண்டாட்டி நாங்க புரிச்சேன் முடிஞ்சு போயிடுச்சு. எனக்காவது சொல்லுதப்பா, இல்ல வீட்டமா தான் சொல்லி, நீ என்ன சொன்னாலும் நீ தான் புரிச்சேன், நான் உன் பொண்டாட்டி அப்போயா என்னைக்காவது சொல்லிருக்காங்களா? சொல்ல. அது எப்படி? விட்டா அக்கா தங்கச்சிக்கு போனு, விட்டா அண்ணன் தம்பிக்கு போனு, பக்கத்துல போனு, சாயந்தரம் யார் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. இந்த மனுஷன் இப்படிதான் பேசுறேன் உடனே சொல்லிடுது. நடக்குதா இல்லையா? அந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு அவர் பேர் போயிடுவாரு. ஆனா 25 வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் அவதான் காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படியே ஏத்திக்கிட்டே இருப்பாங்க, போட்டு 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 அந்த வாக்குவாதத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் ஒரு குடும்பம் சண்டை போட்டு பிரச்சனை ஆயிப்போச்சு. என்னன்னா இங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு என்ன ஓடிடுச்சு? எலி டமக்குன்னு ஒரு ஓடிடுச்சு. ஓடுன உடனே இவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே எலி போகுது நம்ம வீட்டுக்குள்ள. ஆமாங்க, அது கிழக்கிறது கிழக்கிறது இல்லை, மேற்கு இருந்து கிழக்க வர போச்சுட்டு இருக்காங்க. உடனே இல்லை மேற்கு மரத்தை போச்சு, இவன் கிழக்கு வர போச்சு. 2 ரூட்ல என்ன வந்துருச்சு? ஒரு எலி எங்க இருந்து எங்க போச்சுன்னே தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன வந்துருச்சு? அது கிராஸா போயிடுச்சு. இவர் கிழக்கிறது மேற்கு, அவர் சொல்றாரு மேற்கு மரம் போச்சு, இவர் கிழக்கு மரம் போச்சு. 2 பேருக்குள்ள பிரச்சனை. 2 பேரும் உடனே இனிமே நான் உங்க கூட நினைச்ச மாட்டேன், வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் தூக்கி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு உட்காந்துங்க. வீட்டுல போய் என்ன சொல்ல, சண்டை நடந்துருச்சு. வீட்டுல போயாச்சு. அம்மா என்னம்மா அந்த ஒண்ணும் இல்லை, நான் இந்த மனுஷன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவன்கிட்ட வாழ கொடுக்கல அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. இருக்கிறாங்க பிரச்சனை. இது எல்லாம் பக்கத்துல வளரும். என்னப்பா பிரச்சனை? என்ன போகல பெரியா? எதையும் சொல்லவும் மாட்டாங்க, நான் போகல. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க உன்னை பேச வாமா, நாங்கள் வந்து பேசி உன்னை சமாதானப்படுத்தி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. பேசி உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இனிமேப்பா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம், ஏன்னா எலி ஒடிச்சுக்கிட்டு சண்டை விட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, உட்காருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்து 10 நாள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சொந்தக்காரெல்லாம் என்னஞ்சாச்சு, 2 அப்பா அம்மாவும் மாமனார் மாமியாரெல்லாம் போயாச்சு. உடனே இவங்க பேசு. அப்போ இவங்க திரும்ப சாப்பிட்டு மறுநாள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் இவ்வளோ கேவலமாக சொல்லி
ஒரு சின்ன காரியத்திற்கு ஒரு எலி பிரச்சனை நமக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஊர் வரைக்கும் தெரியும், ஊரெல்லாம் தெரிய வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம பெசாக்கில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நீங்கள் பெசாக்கில் இருந்திருந்தீங்கன்னா நான் கிழக்கிறது மேற்க போச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் பெசா இருந்திருந்தீங்கன்னா நானும் பெசாக்கில் இருந்தேன். ஆமாடி, அதுதான் நானும் சொன்னேன். அது மேற்க இருந்து கிழக்க போச்சுன்னு சொல்லும் போது நீ பெசாக்கில் இருந்தேன்னா திரும்ப நெஞ்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு. மேற்கிறது கிழக்க, கிழக்கிறது மேற்க, ஒருத்தர் திரும்ப வேணும். கவனிச்சுங்களா? அது என்னன்னாலும் இவங்க என்னன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில தான் சொன்னதுதான் என்னது, அவ்வளவுதான். நான் செய்யறது, நான் சொல்லுறதுதான் சரிங்கிறத எனக்கு கடைசி வரைக்கும் நின்றுட்டு. அதனாலதான் வாக்குவாதம் என்ன ஆகிட்டே இருக்குது, முற்றிக்கொண்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது. அதை தூக்கி போட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. என்ன கூட்டு போனதே வேலை ஒழுங்கா எங்க இருந்தாலும் அவன் வாழ்க்கை கூட்டு எங்க போகும். ஊரை பார்த்து ஓடி போயிருவான். சொல்லிருக்கலாம்ல, அண்ணன் பையன் இவனுக்கு மகன், அப்போ அவன் கூட்டு மிரட்டிக்கலாம்ல, ஓடிடு. வேறு தேவையில்லாத ஆட்களை கூட்டு இருந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, நான் ஒரு காரியத்தை போயிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாத உடலுக்கு உழப்பாத, உன்னை தேவையில்லாம கூட்டு வந்துட்டேன், ஓடு. நாளை காலை விடுத்து பார்க்கும்போது எங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, அப்படிதானே சொல்லியிருக்கணும். அவன் அப்படிலாம் சொல்லலை. வேண்டாம்டா, உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், உன் வேலைக்காரனுக்கும் என் வேலைக்காரனுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம ரெண்டு பேரும் சகோதரர். சத்தமாக இல்லைன்னு சொல்லுங்க. அவன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ இந்த இடத்துல எந்த பக்கம் கிழக்க போனா நான் மேற்க போயிடுறேன், நீ வடக்கு பக்கம் போனா நான் தெற்கு போயிடுறேன், உனக்கு எது இடம் பாரு, நல்ல இடத்த நீ சூஸ் பண்ணிக்கோ, நீ போ, நான் அதற்கு எதிர்த்து திசையில போயிடுறேன். எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஜனங்களுக்கு நமக்குள்ள என்ன வந்துட்டு கூடாது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதைத்தான் தேவன் விரும்புகிறார்.